ஹாய் காய்ஸ், டிரான்ஸ்ஃபர்மேஷனோட டே 15 உங்கள் அன்போடு வைக்கிறேன். காலையிலே எனர்ஜிக்கு ஒரு ஹார்லிக்ஸ் ஒன்று போட்டுட்டேன். ஸ்நாக்ஸ்க்கு 2 ஃபுல் எக்கும் ஒயிட் எக் 2 போட்டு முடிச்சுட்டேன். லைட்டாக பெப்பர் மட்டும் தூவிக்கிட்டேன். டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. முட்டை சாப்பிட்ட கையோட நம்ம சேலஞ்சை முறியடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு 100 சிட்டப்ஸ் போட ஆரம்பிச்சிட்டேன். தொடையெல்லாம் பிதுங்கிருச்சு. காலை உணவுக்கு கூச்சமே இல்லாமல் 250 கிராம் ஒயிட் ரைஸும் 80 கிராம் கருவாடும் போட்டு சாப்பிட்டேன். ஒயிட் ரைஸுக்கு கருவாடு வந்து ஒரு சூப்பரான ஒரு டிஷ்ஷுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பராக இருந்துச்சு. ஒரே போரிங்காக இருந்துச்சு. பாட்டி வந்து கேரட் வந்து நறுக்கிட்டு இருந்தாங்க சேலட்டுக்கு. ஒரு கேரட்டை முழுங்கிட்டேன் நானு. கருவாடு தூக்கு அருமையா இருந்துச்சு. அதனால லஞ்சுக்கு அதே எடுத்துக்கிட்டேன். ப்ரீ ஒர்க் அவுட்டுக்கு லெமனும் சப்ஜாவதையும் கலந்து சாப்பிட்டேன். எனர்ஜியா இருந்துச்சு. ஜிம்ல போய் வேற மாதிரி ஒரு அட்டி விட்டாச்சு. என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா இந்த லெமன் வாட்டர் தான். கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். இன்னைக்கு டின்னர் நமக்கு பிடிச்ச மாதிரியே அமைஞ்சிச்சு. 200 கிராம் சிக்கனு, காய் பொரியல், 50 கிராம் ரைஸ், 2 பலாசோல முடிச்சிட்டேன் டின்னர் முடிச்ச கையோட ஒரு ஃபிஷ் ஆயில் ஒன்று போட்டேன். நமக்கு ஃபிஷ் ஆயில் இல்லைன்னா தூக்கம் வராது. ஜாராவோட சின்ன சண்டையை போட்டு தூங்க போயிட்டேன். நாளைக்கு பார்ப்போம்.